விஜய், என்ன? கொஞ்சம் இங்க வாங்க. வரேன். என்ன விஷயம்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க இந்த பாலை கொண்டு போய் ருச்சி கொடுத்துருங்களேன். போங்க. மாமா, நீங்களா? நீங்க ஏன் பால் கொண்டு வந்தீங்க? அது கவிதாக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், அதான் நான் கொண்டு வந்தேன். ஓ, சோ ஸ்வீட் மாமா. Thank you மாமா. You are so sweet. Bye, good night. Good night. விஜய், விஜய், என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் ஒழுங்கா மசாஜ் பண்ணுங்க. விஜய், எனக்கு இடுப்பும் பயங்கரமா வலிக்குது. இடுப்பும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்களேன். சரி சரி, கண்டிப்பா பேபி, நோ ப்ராப்ளம். என்ன விஜய் இது? நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? எப்பவும் உங்களால தான் லேட் ஆகுது. சாரிம்மா, என்னால இன்னைக்கு வர முடியாது. எனக்கு கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு? கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேனே. ஆமாங்க, லேசா ஜுரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி செக்அப் பண்ணிக்கோங்க. நம்ம ருச்சியும் வேளைக்கு சாப்பிட மாட்டேங்கிறா, அவளையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு என்னுடைய பெப்போ ரொம்பவே அழகா இருக்கா. என்ன விஜய், ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க? ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியா? தினமும் இதே கதையை தான் சொல்றீங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. ருச்சியையும் கவனிச்சுக்கோங்க, சரியா?
என் செல்ல குழந்தையாக்கு சூடான காஃபி. தேங்க்யூ மாமா. வாங்க வந்து உட்காருங்க. தேங்க்யூ. ம் 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 வாவ் மாமா, காஃபி செம்ம டேஸ்டா இருக்கு. ம் ம் ஒரு விஷயம் சொல்லட்டா? ம்ஹும். சின்ன பொண்ணா இருந்த நீ இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட. அதான் எனக்கு தெரியுமே. ம். இப்ப ரொம்ப அழகாவும் இருக்க. தேங்க்யூ மாமா. ஆனா அக்காவை விட அழகு கிடையாது. ஆ, அது என்னமோ உண்மைதான். மாமா, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. ம். நான் சொல்றது கேளு. எக்ஸாம்ங்கிறதுனால நைட்டு ஃபுல்லா தூங்காம படிக்கிறதில்ல, அதான் இதுக்கு காரணம். இப்போ உனக்கு தேவை நல்ல தூக்கம். அந்த காஃபி கப் எங்க கொடு. இப்போ நல்லா படுத்து தூங்கு. கொஞ்ச நேரத்துக்கு படிப்பு தேவையில்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தனா எல்லாம் சரியாயிடும். ஒழுங்கா படு. ம். ஓகே. ம். ஓகே மாமா. ருச்சி, ருச்சி. அட கடவுளே, என்ன ஒரு அழகுடா இது. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த தருணத்துக்காக நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தானே இப்ப சொன்ன உன் அக்கா ரொம்ப அழகுன்னு. ஆனா உன்னை விட அழகானவ இந்த உலகத்திலேயே இல்லை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிற. அக்கா, நான் படிச்சு முடிச்சிட்டேன்க்கா. அதனாலதான் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிடுவே. 5 நிமிஷம்னு 5 மணி நேரமா போன்ல இருக்க. ஒழுங்கா புக் எடுத்து படி. நேத்து நீங்க நான் மாமா போட்டோ எடுத்தோம்ல, அததான் பாத்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சதும் வச்சிடுறேன்க்கா. அப்படியா? காட்டு. இங்க பாருங்க, நீங்க நான் மாமா சூப்பரா இருக்குல்ல? அப்படியா? நல்லா ஓகே. இருக்கா? அதை விடு, உன்னுடைய எக்ஸாம்ஸ் எப்ப முடியுது? எக்ஸாம்ஸ் அடுத்த வாரம் முடிஞ்சிரும்க்கா. போனை கீழே வச்சுட்டு முதல்ல புக் எடுத்து படி. எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அக்கா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ்க்கா, ஒன்னே என்ன ஒன்னு எப்ப ப்ளீஸ்க்கா. பார்த்தாலும் selfie, ப்ளீஸ் ப்ளீஸ் selfie-ன்னு வாங்க, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ளீஸ். ஹம். ம். ம். அக்கா, ஸ்மைல் பண்ணுக்கா. பவுட் பண்ணு. தொல்லை பண்ணாத, ஒழுங்கா போட்டோ எடுத்துட்டு போய் படி. அக்கா ப்ளீஸ்க்கா, பாருக்கா, நல்லா இருக்கும்க்கா. ஒரே ஒரு தடவை பவுட் பண்ணு ப்ளீஸ்க்கா. சரி. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இத பாத்தியா? என்னாச்சு? ருச்சி, ருச்சி என்னாச்சு? ஹலோ டாக்டர் சார். ருச்சி, ம்? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கே தெரியாம எப்படி நடந்திருக்கும்? நான் சொல்றத கேளு. சொல்லுக்கா. நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும். ஓகே. சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா வேலையும் செய்யறேன், சரியா? ஹலோ
சொல்லுங்க சர்மா அங்கிள். என்ன விஷயம்? ஓ அப்படியா, சரி நான் வந்துடுறேன் அங்கிள். ஓகே. விஜய், விஜய் ஆ கொஞ்சம் இங்க வாங்களேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இரு வரேன். ஷர்மா அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இந்த பாலை கொண்டு போய் ருச்சி கொடுத்துருங்க, சரியா? ஓகே. மறந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே மாமா, தேங்க்யூ. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. போதும், நிறுத்து. முதல்ல பால் குடி. இதோ மாமா, ப்ராஜெக்ட் ஒர்க் முடிய போகுது, முடிச்ச உடனே குடிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் முடிக்கலாம், முதல்ல பால் குடி. ஓகே. மாமா, மேல இருக்கிற ரூம்ல என்னோட சில புக்ஸ் இருக்கு, அதை கொண்டு வரீங்களா? ஆனா பாலை மறக்காம குடிச்சு. அக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ நாசம் சாரி, பண்ணிருப்ப. என்ன மன்னிச்சிடு. சாரி கவிதா, சாரி என்ன சாரி. என் தங்கச்சி வாழ்க்கையை எப்படி அநியாயமா Please. நாசம் பண்ணிட்டே, உன்னை எப்படா நான் மன்னிப்பேன்? எப்படா மன்னிப்பேன்? சொல்லு. நான் எல்லாத்தையும் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த போனை நான் போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன். சாரி. போலீஸ் வந்து உன் கதையை பாத்துப்பாங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி அநியாயமா நாசம் பண்ணிட்டியடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன மண்ணாங்கட்டி சாரி. அக்கா கிட்ட சொல்லுமா ப்ளீஸ். போன் கொடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ். போன் கொடு ப்ளீஸ். அந்த போன் கொடுத்துரு கொடுத்துரு. அந்த போனை கொடுன்னு சொன்னா. போனை கொடு. 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 அப்படி சொல்றல. அந்த போனை கொடு. உனக்கு மரியா இல்லையா? கொடு. கொடுக்க போனை மாட்டேன். கொடு. போனை கொடுடி. அந்த போனை கொடு. உன்ன இந்த போனை கொடு.
குடுடி. விடுங்க மாமா ப்ளீஸ் மாமா அக்காவை விட்டு போடி. என்ன போலீஸ்ல மாட்டி விடுவியா? என்ன பண்றாரு பாருடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. அந்த போனை குடு. நான் மாட்ட விடாம விட மாட்டேன். புரியா இல்லையா? குடு. அந்த போனை குடு. மாமா அக்காவை விடுங்க குடுடி. மாமா ப்ளீஸ் போடி. குடு. உன்னை கொல்ல போறேன்டி. போனை குடு. போனை குடுடி. குடு. குடுக்க போறியா? விடு என்னோட அக்காவை விடு விடு அக்காவை விட்டு Oh